முசாஃபர் நகர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களை சந்தித்து வீடு திரும்புமாறு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மூண்ட மத கலவரத்தில் 60 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் 50,000 பேர் வீடுகளை இழந்து அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தங்களது கிராமங்களுக்கு மீண்டும் திரும்பினால் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் நிவாரண முகாம்களிலேயே தங்கியுள்ளனர். இதனால் கலவரச் சூழல் நீருப்பூத்த நெருப்பாகவே இருக்கிறது. இந்நிலையில் முசாஃபர் நகர் அண்டை மாவட்டமான ஷாம்லி மாவட்டத்தின் மலக்பூர், குர்கான் கிராமங்களிலுள்ள நிவாரண முகாம்களுக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ஞாயிறன்று சென்றார். கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய ராகுல் வீடுகளுக்கு திரும்புமாறு கேட்டுக் கொண்டார். வீடு திரும்ப மக்கள் மறுத்தபோது, நீங்கள் வீடுகளுக்கு திரும்பாமல் முகாம்களிலேயே தங்கியிருந்தால் கலவரத்தை தூண்டிவிட்டவர்களுக்குத்தான் அது சாதகமாக அமையும் என்று ராகுல் கூறினார். மீண்டும் வீடு திரும்புவதற்கு பயமாகத்தான் இருக்கும் என்றாலும் நாம் அதையெல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் என்று ராகுல் மீண்டும் வலியுறுத்திய போதும் மக்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். நான் என்ன செய்தால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்புவீர்கள் என்று ராகுல் கேட்டதற்கு, கலவரத்துக்கு காரணமான சதிகாரர்கள் விரட்டியடிக்கப்படும் வரையில் எங்களால் சொந்த கிராமங்களுக்கு திரும்ப முடியாது என்று மக்கள் கூறினர். அரசின் நிவாரண முகாம்களில் போதுமான வசதிகள் இல்லாததால் 40 குழந்தைகள் கடும் குளிர் காரணமாக இறந்து போன சம்பவம் தேசிய அளவில் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்தே கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அவரவர் சொந்த கிராமங்களுக்கு அனுப்பும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன.